ஃப்ரெண்ட்ஸ் சேம் இதே வீடியோ வந்து மேக் பண்ணது ரொம்ப ரேர் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீடியோ வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும், நீங்களே மேக் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் வரக்கூடிய எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட கைன்மாஸ்டரும் அலைட் மாஸ்டர் டியூட்டோரியல் பற்றி தினமும் வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள எடிட்டிங் பற்றி போயிடலாம். எல்லாருக்கும் நம்மளோட ஆன்லைன் வேகடா சேனலுடைய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி சேம் இப்போ எடிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சீக்கிரமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. இது போல் நிறைய எடிட்ஸிங் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கைன்மாஸ்டரில் பொறுத்த வரைக்கும் நிறைய டெம்ப்ளேட்டோட நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தா தெரியும், பட் கீழே இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அலைட் மாஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியலனா பேசிக்கான வீடியோஸ் ஒரு 10 போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில். அந்த 10 வீடியோஸை நீங்கள் பாருங்கள். பேசிக்கான விஷயஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி சேம் நீங்களும் இப்போ எடிட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பேக்ஸ் தான். ஃபோட்டோ ஆட் பண்ணணும், பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த டெக்ஸ்ட் எப்படி எழுதுறது, அதில் பார்ட்டிகல்ஸ் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கடுத்து நிறைய லிரிக்ஸ் வீடியோவும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ரெசிப்டை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் இப்போ 1:1 அந்த ரெசிப்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்சோடனே கிரியேட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச ரெசிப்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் தான் கொடுக்கணும். கொடுத்து முடித்த உடனே இப்போ மறுபடியும் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிடணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ உள்ளே போயிட்டு விவால் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் காட்டும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை கையால் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டீங்களா? ஜூம் பண்ணி முடிச்சுட்டா இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பார்டர் ஃபோட்டோ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பார்டர் இமேஜ் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக எத்தனை செகண்ட்ஸ் எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைக்கிறேன், அத்தனை செகண்ட்ஸ் ஈர்த்து விட்டுக்குங்க. உங்களை நான் வீடியோ காட்டுறதுனால ஒரு 8 செகண்ட் மட்டும் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு முடிச்சுட்டோன்னே இப்போ பார்டர் இமேஜ் ஆட் பண்ணதுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்து நீங்கள் பார்டர் இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் பேஜில் தான் வரும். நீங்கள் டவுன்லோட் பேஜில் போய் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க 3 டாட் கொடுத்து ஸ்டிச் டு ஸ்க்ரீன் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போது அந்த பார்டர் இமேஜ் ஃபுல்லாக இது பண்ணணும்னா அப்படியே போய்ட்டு இந்த மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் இருக்க பாருங்க, அதை கொடுத்து ஃபுல்லாகிங்க. இப்போ மறுபடியும் இந்த இது டச் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் கான்ட்ராஸ்ட்டு போயிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துக்குங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரியாவது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணணும். பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணி இதில் ஒரு டெக்ஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் சிம்பிள் மறுபடியும் கொடுத்துடணும். அப்புறம் ஷேப் அப்படின்றதில் போயிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக கூட கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக ஈத்துட்டு இதை நீங்கள் கலர் அண்ட் ஃபீல் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீனாக கொடுத்துடணும். பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துன்னா சர்க்கிள் அப்படின்னு ஒன்று வந்துடும். இப்போ இந்த சர்க்கிளில் 1 அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக 8 செகண்டுக்கு உருவாக்கிக்கணும். உருவாக்கி முடித்த உடனே இந்த சர்க்கிள் 1 டச் பண்ணி எஃபெக்ட் அதில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் பிளாக் ஸ்க்ரீனில். இப்போது எஃபெக்ட்ஸ் உள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் உள்ள போயிட்டு நீங்கள் கலர் அண்ட் லைட் பிளர் ப்ரொசீஜர் அப்படின்னு நிறையா வரும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சாட்டிஃபைட் அப்படின்ற எஃபெக்டை டச் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதோட சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாலோ இல்லை கவுண்டிங்கை கம்மி பண்ணிக்கிறதாலோ நீங்கள் பண்ணலாம். நான் சவுண்டுக்கு ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். சைஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். போதும். டெப்த்தை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீ ஃப்ரேம் அப்படின்றது தான் ரொம்ப ரேரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இந்த சர்க்கிளை டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டச் பண்ணி முடிச்சுட்டு ஆட் எஃபெக்ட் அங்கே போய் சிம்பிள் சரி எஃபெக்டில் போயிட்டு இந்த டச் பண்ணி இந்த மாதிரி கீழே வரணும்னு அந்த டிஸ்பிளே மேலேயே அப்படி கை ஏற்றி விடணும். கடைசியில் போயிட்டு அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி டிஸ்பிளே மேலேயே அதே மாதிரி எனக்கு இப்படியே வரணும் அப்படின்னு ஏற்றிட்டு காட்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது ஒர்க். இப்போ பாருங்கள், இதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்படி வருதுங்களா? இப்போது கைனமாஸ்டில் பண்ணும் பாருங்கள், பிளெண்டிங் வந்து ஸ்க்ரீனு அதே தான். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி மாதிரி டச் பண்ணி லைட் அண்ட் ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்கணும்.
கொடுத்தீங்களா? இப்போ பாருங்கள் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப பார்க்க செம்மையாக இருக்குது. இதில் ஒரு சின்னதாக டெக்ஸ்ட் நீட் யூ அப்படின்னு ஒன்று எழுதலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க. இந்த பக்கம் கட் சிம்பிளுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு நீட் யூ. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நிறையா ஃபோன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஃபோனும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. நிறையா ஃபோன்ஸ் நான் இனிமேல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீட் யூ சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஃபோன்ஸை டிசைன் எப்படி வைக்கலாம் அப்படின்றத இப்படி வச்சுட்டேன். இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணது 18 pt அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதுதான் இவ்வளோ இருந்தால் போதும். இதை என்ன கலரில் சூஸ் பண்ணுறதும் அதுதான், ஒயிட் வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டைம் பேக். ஓகேவா? இதை கையாலையும் நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ சிம்பிள் ஃபார் எடிட்டிங். நீங்கள் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக ஆக்கவே இல்லையே, இது ஃபுல்லாக தள்ளிவிட்டு இந்த மறுபடியும் இந்த டச் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பேசிக்கான விஷயம்ஸ் எல்லாம் தெரியும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் சீக்கிரமாக பண்ணியிருந்தேன், அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். எப்படி எதாவது டச் பண்ணணுன்றது ஸ்பீடாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடிட்டிங் நம்ம நிறைய சேனலில் பார்த்துருக்கோம். லிரிக்ஸ் எழுத போகிறோம் அடுத்த வீடியோஸ் வீடியோவில். நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய். இந்த மாதிரி எடிட்டிங் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சாங் எப்படி ஆட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் வச்சு ஆடியோன்னு இருக்கு பாருங்கள், அதில் போய் ஆட் பண்ணி கிராப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.